புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆர்த்தி யாரு? இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியா ஆர்த்தியை தேடிக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணு யாரு? இங்க விரியன் வீடு எங்க இருக்கு? விரியன் வீடு எங்க இருக்கு சொல்லுங்க. அங்கயா? அலங்கார வேலி இஷ்டமாய மகாசக்தி சூர பிரகாசினி சிந்தையில நிறைந்தவளே உக்கிர மகாகாளி பத்ர மகாகாளி சிவன் சக்தி. ஏய் ஆர்த்தி, அப்பா சொன்ன நாட்டு வைத்தியர் இவரதான் இருக்குமோ? உங்க அப்பா எனக்கு செய்த உதவி ஏராளம் மகளே. ஆனா நீங்க இப்ப மூலிகை ஆராய்ச்சி பண்ண இந்த காட்டுக்கு போக வந்திருக்கீங்க. உங்களோட இந்த காட்டுக்கு என்னால கூட வர முடியாது. ஏன்னா எனக்கு முட்டு வலி வந்துருச்சு. கொச்சன்னு எனக்கு ஒரு பேரா இருக்கு. அவன் ஓடுறான்னா பிடிக்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு பய கிடையாது. தாத்தா என்னை தேடி ஒரு கூட்டமே வருது, நான் இல்லைன்னு சொல்லி. நீங்க பாத்தீங்களாமா என் பேரனுடைய பெருமைய?
ஏ விரியா, எங்கேயா நீ வளர்க்குற குரங்கு? எதுக்குடா அவனை தேடுறீங்க? பொடி போயிலுங்களா? அண்ணா பாலத்தாண்ணா, பாலை கொடுக்க போறியா இல்லையாண்ணா? இதனா பாலத்துக்கு தர மாட்டேங்கிறான்டா. அண்ணா பாலை கொடுண்ணா. ஏன்னா இப்படி பண்ற? பாலை கொடுண்ணா. ஏய் என்னைய விளையாட்டு சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்கடா, பாலை தர்றேன். அண்ணா நாங்க சின்ன பசங்க விளையாடுறோம், எவ்வளவு பெரிய ஆளு. இல்லை என்னடா பேச்சு வாக்கல என்னை பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க. நான் உங்களோட சின்ன பையன்டா. யாரு சின்ன பையன்? சின்ன பையனா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? இப்பவும் நான் சொல்றேன், இவங்களை விட நான் சின்ன பையன்டா. அப்படி எதுவும் தெரியலையே. எப்படி? தோல்ல உட்காந்து போகுது பாத்தியா? என்ன நான் சொல்றேன்? ஆமாடா, உள்ள ஒண்ணுமே போல காமிக்கிட்ட பாருங்கடா. நாத்தம் கைட்டிடாத, சேர்த்துக்கிறோம். அப்புறம் சொன்னா நம்பணும். நான் 3 பால் போடுவேன், நீ அதுல ஒரு பாலாவது அடிக்கணும். அப்படி அடிச்சிட்டேனா தொடர்ந்து எங்க கூட விளையாடலாம். இல்லனா அந்த மாட்டை சாயந்தரம் வரைக்கும் மேய்க்கணும். ஆகா, ஏற்கனவே ஒருத்தன் தோத்து போய் மாடு மேய்ச்சிருக்கானா? உஷாரா இருக்கணும், சின்ன பையன்கிட்ட சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாதுடா. டீலா நோ டீலா? மாப்பிள்ள டீ இல்ல, நம்மளுக்கு டீ சாப்பிட்ற மாதிரி. அசிங்கப்பட்டுட்டே மாடா. டேய் ஓட்றான் பாரு, புடிங்க. கிரிக்கெட்ல தோத்து போயிட்டா மாடு மேய்க்கணுங்கிறது எங்களோட சட்டம். உன் பேரை தோத்து போயிட்டான், மாடு மேய்க்காம எங்க ஏமாத்தி ஓடி வந்துட்டான். மரியாதையா வெளியே வர சொல்லி. அவன் இங்க இல்லடா, அவன் காட்டுக்கு தேன் எடுக்க போயிருக்கான்டா. தேன் எடுக்க? ஆமா. இழிச்சான். வெந்ததை தின்னுட்டு விரியான்னு கிடக்குறேன். என்கிட்ட வந்து வீராப்பா காட்டுறானுங்க, குண்டி மூட தெரியாதவனுங்க. போங்கடா, போக்கட்ட போயிலுங்களா. எப்படி இருந்தாலும் அவன் அங்கதானே வரணும், பாத்துக்கலாம். அங்க என்ன செய்யற? பொம்பளை பிள்ளைங்களே துணியா மாத்திட்டு வந்துட்டாங்க, இன்னும் நீ அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அவசரப்படாத, வர்றே இல்ல. நன்றி மெத்த பூராம்பூச்சி பாம்பு பள்ளி இந்த மாதிரி எந்த கொடிய மிருகம் வந்தாலும் அதுகள்ட்ட இருந்து இவங்களை காப்பாத்தி கரை சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு தாத்தா. இது ஓ மேல சத்தியம் தாத்தா. ஆசீர்வாதம் பண்ணு. ஏமா, எனக்குன்னு ஒரே ஒரு பேர பையன் தான் இருக்காமா. எப்படியாவது நீங்க காட்டுக்குள்ள இருந்து பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்கம்மா, பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. விதியும் விரியனும் என்னை வீரன் சொல்ல மறுக்கிறாங்க. ஏமா எங்க போறீங்க? மூலிகை ஆராய்ச்சிக்காக மூலிகை மலைக்கு போறோமா. காடு தாண்டி தான் மலை இருக்கு. இந்த குடி. அப்போ இவங்க காட்டுக்குள்ள போறதுக்கு துணையா கூட்டிட்டு போறோம். இவரை பார்த்தாலே பாவமா இருக்கு. இவரை நம்பி நீங்க வயசு பொண்ணுங்களா இருக்கீங்க. பார்த்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. அண்ணே, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகாது, 2 கிடந்தாதான் ஒண்ணு ஆகுது. ஒன்னும் புரியலையே, நீ எதை சொல்ற? நீ எதை சொன்னீங்க அதைத்தான் நானும். எவனே நம்ப முடியல. காலம் கட்டு போச்சுடா, காலம் கட்டு போச்சு. அழகு பிரியா, ஆர்த்தி இந்த 2 பொண்ணுங்களும் கொச்சென்ற இந்த கொலம்பஸ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுனால இவன் தான் ஹீரோன்னு
இந்த பொண்ணுங்க தான் ஹீரோயினும் முடிவு பண்ணிடாதீங்க. இந்த காட்டுக்குள்ள இன்னும் சில பேரை சந்திக்க போறோம். அப்புறம் முடிவு பண்ணலாம் யாரு ஹீரோ யாரு ஹீரோயின். கொச்சா, இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலிலாம் இருக்கோ? சிங்கம் புலிலாம் இருக்கு. ஆனா எங்களை பார்த்தா ஒண்ணும் செய்யாது. கடைக்கு வாங்கி திங்கிற பார்த்தா அப்படியே கடிச்சு கொதறிடும். கொச்சா, அது என்ன அச்சா? கொலம்பஸ் கொச்சாகும் போது ஆர்த்தி அச்சாக கூடாதா? எத்தனை வாட்டி நான் சொல்றது கொச்சா கொச்சான்னு கூப்பிடாதீங்கன்னு. ஆமா, உங்க பேரு கொலம்பஸா? அட பிரியா, உனக்கு தெரியாதா? இவர் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸ். என் மேல கோவமா கொலம்பஸ்? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அங்கே ஒரு அரைக்கிற இடம் வாங்க மறந்துட்டேங்க. அதை நினச்சாதாங்க மனசுக்கு வேதனையாக இருக்கு. என்ன பண்ணுறது, ஆண்டவனை படைக்கும் போதே பாரி வல்லாவே படைச்சிட்டாங்க. குரங்கு குட்டி கதை சொல்லுது பார். ஐயோ, என்ன வாய்க்குள்ள மோட்ரு ஓடுது. உண்மையை சொன்னா யாரு நம்புறா? டே சங்கு, நீங்க செஞ்சது பெரிய அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் என்ன மாட்டி விட்டுறாங்கடா. செய்ய சொன்னது நீ இப்ப மாட்டிட பாக்குறியா? ஏய், ஓடுற தண்ணியில ஒண்ணு கடிச்சா யாருக்கும் தெரியாதுன்னு செய்ய சொன்னவன் நீ. வேட்டைக்கு போக சொல்லிட்டு வேட்டு வைக்கிறியா? தொழு. ஏய், ஏண்டா லேட்டு? 10 கிலோமீட்டர் பஸ் வர வேணுமா? ஓடியா வர முடியா? சும்மா தொடர்ந்துட்டு அங்க நாளை ரேஞ்சரை பார்க்கணும்டா. அண்ணே, நான் வந்த பஸ்ல 2 பொண்ணுங்க ஒருத்தன் கூட இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? டவுன்ல இருந்து மூலிகை இறைச்சி பண்ண 2 பொண்ணுங்க நம்ம காட்டை தாண்டி தான் போறாங்களா. டீ கடையில பேசிட்டாங்க. உருப்படி 2ம் சந்தன கட்டை தான் போங்க. பக்கத்துல நிக்கும் போது வாசனை கம கம கமன்னு தூக்குச்சே. கரும்பு காடு எறும்பு கூட்டத்தை தேடி வருதுன்னா சங்கே சார புழிஞ்சு குடிச்சிட வேண்டியதுதான். ஏங்க மெதுவா போங்க. காட்டுல ஏதாவது பார்த்து பயந்துட போறீங்க. இவன் வேற சரியான பயந்தாங்கோலியா இருக்கான். ஏங்க போகாதீங்க, ஏங்க போகாதீங்க. ஏங்க சொன்னா கேளுங்க. ஹலோ, சொல்றத கேளுங்க, போகாதீங்க. சொன்னா கேளுங்க, நில்லுங்க. காட்டுக்குள்ள யானையை சண்டை போட்டுருக்கு. அதுக்கு கொஞ்ச நேரத்துல இறங்கி வந்துடும். நாம இங்க நிக்கிறது ரொம்ப ஆபத்து. போயிடலாங்க. நான் சொல்றது கேளுங்க. நம்ம கிளம்பி போயிடுவோம்.
பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. Ba 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 sa re ga ma ba da ni sa. சாமி 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 யாரா நீ? சாமியா இருப்பிடம் பக்கத்து காடுங்க. வீட்டில் சண்டையாகி போச்சுங்க. அதெல்லாம் கோச்சிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டுங்க. எனக்கு ரொம்ப பசி. 4 நாளாக சாப்பிடல சாமி. அதான் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன்னா உங்கள் மீன் குழம்பு வாசம் மூக்கை தொலைச்சிதுங்க. அந்த வழிக்கா தேடி வந்தேன்னா ஒரு பொடி பிடிச்சி சாமி. ஓ, நல்ல சாமி சிரிக்குது. எப்போ உன் காட்டுக்கு போற? சாமியா வீட்டுக்காரி கூட சண்டை சாமி. அவளோட கோவம் தனியாக இன்னும் ராவு கழியும். ராவு கழிஞ்சா அவளே என்னை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஒட்டிப்பா சாமி. அது வரைக்கும் நாய் நக்கி பழைக்க நாடா சாமி வேணும். உங்கள் வீடு தான். அது என்னமோ என்ன மாயமோ எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பாறையில பார்த்தா எனக்கு பால் கொள்ளக்கட்டையை பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு பயம்னா என்னன்னு தெரியாமே போச்சு எனக்கு. சும்மாவா? பயந்து ஓடுனே நினைச்சீங்களா? எங்க ஊர்ல இந்த மாதிரி 2 பேர் கத்துனா அதை பார்த்தா பாக்குறவங்க இப்படியே கொஞ்ச தூரம் ஓடிட்டு திருப்பி ஓடி வருவோம். இதுதான் எங்க ஊர் வழக்கம். அழகு சுந்தரி, என்ன நாள்தோறும் மூலிகை பறிக்க வரியே, தன்னந்தனியா ஆம்பளை ஒருத்தர் நிக்கிறேன்னு 4 வார்த்தை அனுசரணியா ஆதரவா பேசிட்டு போலான்னு நினைக்கிறியா? அசு புசுன்னு பேசுறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையே என்ன? இந்த மூலிகையை இடிச்சு புழிஞ்சு 4 சொட்டு நாக்குல விட்டாதான் சுகர் குறைஞ்சி எந்திரிச்சு நிக்குது. எது? என் புருஷன்தான். போ அழகு சுந்தரி, படுத்தே கிடக்குற உன் புருஷனை எந்திரிச்சு நிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நின்றுகிட்டே இருக்கிற என்ன நினைக்க மாட்டிய? உன் நினைப்ப நெருப்புல போடு, நான் வாரேன். நில்லுங்க. ஏங்க இந்த வழியில காட்டுக்குள்ள போறோமா? ஆமா. இவ்வளவு பெரிய காட்டை பார்த்து ஏதோ வீட்டுக்குள்ள போற மாதிரி சாதாரணமா சொல்றீங்க. இதோ பார், உனக்கு பயமா இருந்தா அப்படியே ஓடி போயிடு. யாருக்கு பயம்? எந்த ஒரு பயணம் போகும்போதும் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறதா எங்க ஊர் வழக்கம். ஐயோ, ச்சே. மறுபடியும் மோட்டர் ஓடுது. சரி போவோம். புது துணி போட்ட சந்தோஷத்துல வீட்டுல இருந்து கிளம்பும் போது வலது காலு வச்சு வந்தனா இடது காலு வச்சு வந்தனான்னு தெரியல. காட்டுக்குள்ள போகும்போதாவது வலது காலை வச்சு போவோம்.
Duda Nathan Raja Batam Via Purondo Virinti Dumune Odido Neumuye Kaka Yanai Kavanta Kota Melaam Apuram Paru Sema Otam Katua Taminga Paru Unuyere la Mati Boku Etu Tabantane Yuone Adam Mudi Umungata Vegam Ito Inyane Matikita Ini Irunda Umbatingatan Tapi Kabakila Ingatan Yanai Kabanta Kota Melaam Apuram Paru Sema Otam Katua Taminga Paru Unuyere la Mati Boku Etu Tabantane Yuone Adam Mudi Umungata Vegam Ito Inyane Matikita Ini Irunda Umbatingatan Tapi Kabakti ஏண்டா தலியா இங்க தேன் கிடைக்கும் கிடைக்கும்டா ஆமாடா, இங்க இத்தனை நிறைய தடவை கிடைக்கும். எடுத்திருக்கிறோம் மலை உச்சிக்கு போனா நிறைய கிடைக்கும் வந்துட்டானு நாள் வேற நிக்கிறான் என்ன சொல்ல போறான்னு தெரியல. பாத்துக்கலாம், என்ன விடுறா. சொல்றான்? பாத்துருவோம் வாங்க பாத்துக்கலாம். இல்லைங்க எங்கேயா போறீங்க? தேன் எடுக்க வந்திருக்கோம். யாரையும் காட்டுக்குள்ள விடக்கூடாது ஆபீஸ்ல சொல்லிருக்காரு. போங்க போங்க. இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு எவ்வளவோ குறுக்கோளி இருக்கும்போது நாங்க நேர்மையா செக் போஸ்ட் வழியா தானே வரோம் தர. இந்த காடு எங்க வயித்து பொழப்புக்கு பொருளை கொடுக்கும் சாமி ஐயா. ஆமா, இந்த காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கும் உரிமை இல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஆபீசருக்கும் உரிமை இல்ல. சொன்ன கேளுங்க போங்கடா. ஏய் சொன்ன கேளுங்கடா. போகாதீங்கடா. ஓய் நில்லுங்கடா. உங்களை ஏன் காட்டுக்குள்ள போக வேண்டாம்னு சொல்றது தெரியுமா? பக்கத்துல இருக்க மலையில இருந்து ஒரு கரடி கூட்டமே இந்த காட்டுக்குள்ள இறங்கி இருக்கடா. எங்களுக்கு தெரியாம வர வெட்ட பண்ண 2 பேரை அடிச்சு கொன்றுருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆயிரக்கூடாதுதான் தடுத்தேன். உங்க உயிர் மேல ஆசை இல்லைன்னா போங்க, போய் கரடிட்டு அடிபட்டு சாங்க போங்க. வாயால சொன்னா எவன் கேட்கறான்? வாங்கி கட்டிக்கிட்டாதான் தெரியும். காதுல போன வச்சு எடுக்கவே மாட்டாளுங்களே. உங்கள்கிட்ட மட்டும் தான் போன்றிருக்கா? இப்ப எடுக்கிறேன் பாரு. மை ஐஃபோன். ஹலோ மாப்பிள்ள, டே எப்படா இருக்க? டே எனக்கு என்னடா குறைச்சலு? இந்த பக்கம் ஆசா, அந்த பக்கம் ரோசா, நடுவுல ராசா மாதிரி நடு காட்டுக்குள்ள அப்படி 2 அழகான பொண்ணுங்களோட அப்படியே அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இதே என்னதோட இருந்தனா உன் தாத்தாக்கு பேருனா ஊரு போய் சேருவேன். இல்லைனா உன் ஆத்தா எங்க? அங்கேயே போய் சேர்ந்துருவேன். ஆத்தாடி
Raja Batam Via ku ondu birin tidu mune Odidu ne unuir kaka Yanai kabanta kota melaam Apuram paru sema otam Katu ata minga paru Unuire la mati boku Etu tabanta ne uone atam Mudi umun kata begam Ito inga nei mati kita Ini irunda umbatingatan Tapi kabati lain என்ன தோனி? சந்தன வாசம் சவ்வாது வாசம்னு இந்த கட்டாரி பாய சொன்னா காடு முழுக்க சுத்தியாச்சுடா. அழுக்குலுங்கி வீச்சத்தை தவிர கண்மணிங்க வாசத்தையே காணுமடா. பயவுல போய் சொல்லியிருப்பானோ? பொய் சொல்லியிருப்பான். அவன் எங்க கிடைச்சாலும் வெட்டுவேன். ஐயோ, நான் உயிரோடத்தான் இருக்கேனா? என்ன இல்லை, நீங்கள் 2 பேரும் என்னை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு கொள்கிற மாதிரி கனவு வந்து புறம் முடிவாக எப்படின்னா துப்பிட்டு போகணும். வாயில் மோட்டு போட்டு பிரியா, சீரியஸா சொல்றேன், இது அது கிராமத்துக்கே அமுச்சு வச்சிரு. இதுக்கு மேலேயும் அது நம்ம கூட இருந்துச்சு வயிற்றுலேயே செத்து போகும். அப்புறம் ப்ளூ கிராஸ்ல நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்க, குரங்க கொண்டுட்டோன்னு. ஹலோ, எங்க போறீங்க? மூலிகை பறிக்க. மூலிகை தோட்டம் இந்த பக்கம், அவ வேற மூலிகை பறிக்க போறா. நீங்க வாங்க. ஏங்க, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுங்க, அவங்களுக்கு எனக்கு தான் செட் ஆகும். ஓகேயா? முகருக்கு செட் ஆயிட்டாலும் போங்க, நான் வருவேன். ஏங்க, என் மேலே கோவம்னா ஒரு அடி கூட அடிச்சுக்குங்க. இப்படி தனியாலாம் கழட்டி விட்டு போகாதீங்க. யார் சொன்னது கோவம்னு? இந்த மூலிகை ஆம்பளைங்க பார்க்க கூடாது. பார்த்தா பவர் போயிடும். அதான பார்த்தேன். நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. அவங்க பறிக்க போறாங்களே, இந்த மூலிகை பேர் என்ன? மூச்சா மூலிகை. ஓ, மூச்சா மூலிகையா? சரி, நீங்களும் பொண்ணு தானே, நீங்க ஏன் போல? வந்தா போவோம். வந்தா போவீங்களா? ஓ, அவங்களா? சம்பா சம்பா ஹும்பா சம்பா 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 ஹும்பா சம்பா சம்பா ஹும்பா சம்பா சம்பா ஹும்பா சம்பா 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 ஹும்பா சம்பா 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 ஹும்பா பூஜை நிறுத்துங்க. ஏன் சாமி பூஜை நிறுத்த சொல்றீங்க? ஏன்னா கன்னி பொண்ணு வாசனை அடிக்குதுடா, கன்னி பொண்ணு வாசனை. யாரையுமே காணோமே சாமி. போங்கடா போங்க, போய் அவங்களை இழுத்துக்கிட்டு வாங்க. அந்த பொண்ணுங்க மேல பட்டணத்து வாசனை அடிக்குது, உன் மேல பக்கத்து ஊர் வாசனை. ஆமாங்க சாமி, ஆமா, நான் பக்கத்து ஊர் தான் சாமி. என்னைய மட்டும் விட்டுருங்க சாமி. பூஜை நடக்கும் போது இந்த பொண்ணுங்க இந்த மேட்டுக்கு வரக்கூடாதுன்னு தெரியாது? தெரியாது சாமி, தெரியாது. தெரிஞ்சா நான் ஏன் சாமி அவங்கள இங்க கூட்டி வர போறேன்? அதான்டா உன் விதி. நீ இந்த பொண்ணுங்களை இந்த மேட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதனால நீ பாவியாக்கி என் சாமிக்கு பலியாகணும்.
ஐயோ சாமி, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த அப்பாவிய பொண்ணு நீங்க பாவம் பண்ண போறீங்க. நிறுத்துறா, அந்த பொண்ணுங்களை விட்டுருங்க. நம்மளுக்கு இல்ல. அடி பாவி மக்கா, பாவப்பட்ட என்னை இந்த தடியத்தை மாட்டி விட்டு தாவி ஓடுறீங்களடி. கொலம்பஸ் அப்பவே சொன்னாரு கோயில் பக்கம் போவேனான்னு. கேட்டியாடி நீ? பாவம் கொலம்பஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சொல்றதுக்கு என்ன இருக்கு? நேரம் கொச்சம் குழம்பாயி சட்டியில கொதிச்சுட்டு இருப்பான். அப்புறம் நீங்க சுத்திக்கிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனா மனுஷங்க திங்கலாம்ல. இந்த கொச்சனை கொள்றதுக்கு கொச்சை என்ன குழந்தையா? இல்ல, குரங்கு. எப்படி தப்பிச்ச? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சம்பா சம்பா உம்பா, சம்பா சம்பா உம்பா, சம்பா சம்பா உம்பா, சம்பா சம்பா உம்பா, அருள் பத்தல. சம்பா சம்பா உம்பா, சம்பா சம்பா உம்பா, சம்பா சம்பா உம்பா, இன்னும் சம்பா சம்பா உம்பா, சம்பா சம்பா உம்பா, பரவசம் பத்தல. இன்னும் சம்பா சம்பா உம்பா. யாருக்கிட்ட என்னை நிர்வாணமா பார்த்துட்டு நிலதர்மாரில் கிடக்குறாங்க. சம்பா சம்பா உம்பா. ஐயோ ஐயோ இல்ல இல்ல, அங்க அங்கேயும் இல்ல. வெள்ளாங்கம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமா? ஒரு வழியும் இல்லை. மாற்றி அடிச்சுட்டு தூங்க வேண்டியதான். எத? நம்ம சரக்கு தான். வாங்கடா. இந்த காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட முரடங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. யாரையோ கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருப்பாங்களோ? அவங்க மிருகங்களை வேட்டையாட வந்திருப்பாங்களோ? அவங்க எதுக்கு வந்திருந்தாலும் சரி, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. ஆரம்பிச்சிட்டாண்டா மறுபடியும். எதுக்கு இந்த லுக்கு? நானும் முன்னெச்சரிக்கையா நிறைய ஆயுதங்களோட தான் வந்திருக்கேன். குரங்கு ஏதோ யோசிக்குது. யோசி. இதெல்லாம் தெரியுமா? பிளேடு கையில இருக்கிறது தெரியாது, ஆனா கண்ட இடத்துல சருன்னு கீறும். இது இரும்பு இருக்கிற ஆசா பிளேடு. மனுஷன் கழுத்த இருக்க தயங்குமா? இது கத்தி. உடம்புல எங்கனாலும் சதக்குன்னு குத்தி கிழிக்கலாம். இழுத்துட்டாலும் இதை விட சிறந்த ஆயுதம் வேணுமா என்ன? 10 கிலோமீட்டர் பாஞ்சி உடம்ப சல்லடை ஆக்கிடும். இதே நீங்க நம்பல.
நான் சுட்டுக்கு போறேன்னு சொல்றேன், ஏதோ தோசை சுட்டு எடுத்துட்டு வர மாதிரி நீங்க எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கீங்க. இதான் உங்க மனசாட்சியா? ஏய் அதான் பொம்மை துப்பாக்கி தெரியுதுல்ல. தெரிஞ்சு போச்சா? எனக்கும் தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு பொய் சொல்றது எங்க ஊர் வழக்கம். என் காட்டுக்குள்ள நீங்க யாருடா? நாலு மணி ஆனா இருட்டிடும். காட்டு பண்ணிக்கோ, கரடி கூட்டத்துக்கு எறையாவ போறீங்க. ஏங்க, இருட்டுறக்குள்ள இந்த காட்டை விட்டு வெளியில போயிடலாங்க. உண்மையிலேயே நான் கொஞ்சம் பயந்தவன் தாங்க. ஆனா எனக்கு எதுவும் ஆயிடும்னு நான் சொல்லலைங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுதாங்க சொல்றேன். இந்த காட்டை கடந்து போனாதான் மூலிகை மலைக்கு போக முடியும். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மூலிகை மலைக்கு போகாம நான் திரும்பி வரமாட்டேன். உங்களுக்கு பயமா இருந்தா இந்த காட்டை விட்டு வெளியே போயிடுங்க, என்ன தடுக்காதீங்க. பிரியா, ஏய் பிரியா நில்லு. அது சொல்றதுல போய் பெருசா எடுத்துக்கிறேன். காட்டை விட்டு போகணும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும் போகலாம். உங்களுக்கு கால் வலிக்கலையா? இவனுக்கு வலிச்சிருச்சு. எனக்கு தான் கால் வலிச்சிச்சுன்னு நினைச்சேன், உங்களுக்கு வலிச்சிருச்சா? காதுக்கு கேட்ட சந்தோஷம் கண்ணுக்கு கிடைக்காது போல இருக்கடா.
ஆர்த்தி ரொம்ப தைரியமானவங்க பிரியா. நாம எப்படி கரடிக்கு பயந்து மறைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் எங்கேயாவது மறைஞ்சிருப்பாங்க பிரியா. என்னோட வேலைக்காக உன்னை கஷ்டப்படுத்துறனோ? படத்துக்கும் பார்ட்டிக்கும் கூட போகிறவ மட்டும் ஃப்ரெண்டு இல்லடி. இஷ்டமோ நஷ்டமோ கூட இருக்கிறவ தான் ஃப்ரெண்டு. மேக்ஸிமம் எல்லாருக்கும் 4 ஃப்ரெண்டாவது இருப்பாங்க. எனக்கு நீ மட்டும்தானே. ஆர்த்தி பிரியா. சும்மா சொல்லக்கூடாது, வாசனை தூக்கலாக தான் இருக்கு. எப்படி மோந்து பார்த்துடலாமா? எழுந்திருங்க கொலம்பஸ், அவங்க வராங்க. கொலம்பஸ் எழுந்திருங்க. விட்டுறாதா. தோல்ல கடுக்கும் போது குழுக்குழுன்னு இருக்காள, அப்ப குடிச்சா ஐயோ நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அத கொஞ்சி கொஞ்சி கொஞ்ச போறேன், உனக்கு தெரியுமா? என்ன அந்தோனே எப்படி இருந்துச்சு? செத்த போன மாட்டேன் கிடக்குறா. போய நீ வேற.
ம் ம் வாடா உட்காரு. உட்காருடா. ஏய் இங்க என்னடா பாக்குற? ஊத்து, சீக்கிரம் ஊத்து. அண்ணே என்னண்ணே எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. ஏய் பட்டணத்துக்கார பொண்ணுங்கன்னா பழுத்த பப்பாளி பழம் மாதிரி என்ன நெளிவு என்ன சுழிவு. அப்பப்பா அப்போ டவுன் பொண்ணுங்களை தூக்கிட்டீங்களா? எனக்கே வெக்கமா இருக்குடா. ஐயா அண்ணே என்னண்ணே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இதெல்லாம் சொல்லிட்டா இருப்பாங்க. தூக்கம் போச்சு, அவர் ரவிக்கையும் சேலையும் பாயாச்சு. இவ்வள அண்ணே நீங்க குடிச்சது பால் இல்ல பழைய கஞ்சி. மறுபடியும் அசிங்கப்பட்டான் தோனி. உன்னதான் போலும் போலும் போத்த ஓசியா உட்காந்துட்டு போறதுக்கு உங்க மூஞ்சிக்கு எவ கிடைப்பா? இதுல ஏற்கனவே 55 ரூபாய் பாக்கி வேற. ஏன் இந்த அல்பாசு? நீ பாட்டுக்கு பேண்ட் செட்டு போட்டவா சந்தன வாசம் அடிக்கி ஜவ்வாத வாசம் அடிக்கன்னு உசி பேத்து விட்டா அதை நினைச்சு உடம்பு சூடாகி ஒழுது போகிற முன்னாடி உத்தரம் கொடுத்துக்கிட்டோம். நீங்க இங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியணுமா? அப்ப அவரு யாரு? அவரு மியூசிக் வாசிக்கிறவரு. இங்க இருக்கிற பறவை சத்தம் அருவி சத்தம்லாம் ரெக்கார்டு பண்ணி பாட்டு போடுவாராம். அப்போ நீங்க? நானா ராசா, காட்டுக்கே ராசா. உங்க கூட ஒரு பொண்ணும் ஆளும் இருக்கிறதா காட்டு ராசா சொன்னார். சார் உங்க செல்லுல இருந்து ஒரு கால் பண்ணிக்கலாமா? ஹலோ. ஐயோ ஹலோ 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 ஹலோ. இந்த போன்ல எப்படி பேசுறேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ. ஹலோ 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 ஹலோ. நான் இங்க உயிரோட இருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஆர்த்தி.
உள்ள போய் பாரு. காணாம் சார். ஆர்த்தி எங்க? இந்த காட்டுக்குள்ள நீங்க எதுக்காக வந்தீங்க? நாங்க ஒருத்தரை தேடி வந்தோம். இந்த காட்டுக்குள்ளேயா? யார் அவரு? சயின்டிஸ்ட் ரகுராம். ரகுராம் சாரா? அவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அவரை தேடி நீங்க? அவர் என்னோட அப்பா. தாம் வீடு நல்லா இருக்கணும்னு நினைச்ச எங்க அப்பாவுக்கு இந்த நாட்டை பத்தி கவலை இல்ல. கவலை இல்ல. நான் இந்த நாட்டு மக்களை பத்தி கவலைப்படணும். நான் அரசாங்க சயின்டிஸ்டா இருக்கும்போது மூலிகையில எவ்வளவு ஃபார்முலா கண்டுபிடிச்சு கொடுத்தேன். என்ன பண்ணாங்க? சில தப்பான அதிகாரிகளும் அரசியல்வாதியை சேர்ந்துக்கிட்டு வெளிநாட்டு கம்பெனிக்கு வித்து கோடி கோடியா சம்பாரிச்சாங்க. ஆனா நான் மாச சம்பளத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நம்ம நாட்டில் விளையிற மூலிகையில நான் கண்டுபிடிச்சு கொடுத்த மருந்தோட பேட்டன் ரைட்ஸ் வெளிநாட்டுக்காரன் பேர்ல இருக்கு. எப்படி? அதனால தான் என் உழைப்புக்கான ஊதியத்தை நானே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டோட சேர்ந்து சொந்தமா லேப் தொடங்கினேன். ஆராய்ச்சி பண்றேன், வெளிநாட்டு கம்பெனிக்கு நல்ல விலைக்கு விற்கிறேன், கை நிறைய பணம் கிடைக்குது. இதுதான் சரின்னு நான் என் குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதைத்தான் நான் நாட்டுக்கு செய்யற துரோகம்னு நீ சொல்ற. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ரகுராம், நீ செய்யறது தப்பா சரியான்னு நான் சொல்ல வரல. இந்திய மண்ணில் விளையிற மூலிகை இந்திய மண்ணில் பிறந்த மனுஷனோட மூளை, இந்த ரெண்டும் வெளிநாட்டுக்காரன் பணத்துக்கு சல்யூட் அடிக்கிறத நினைச்சாதான் வேதனையா இருக்கு. வயிற்றுக்காகவும் வசதிக்காகவும் நாட்டுக்கு செய்யற துரோகத்தை துச்சமா மதிக்கிற உனக்கு நான் சொல்றது புரியாது. எனிவே, உன் நண்பனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தட்ஸ் இட். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இந்த உலகமே என் தம்பி விஷ்ணு தான். விஷ்ணு, விஷ்ணு, ஏய் விஷ்ணு, நில்றா. விஷ்ணு, விஷ்ணு, கதவை திறடா. விஷ்ணு, திறக்க போறியா இல்லையா? என்னடா ஆச்சு உனக்கு? விஷ்ணு, திறக்க மாட்டேன், நான் தமிழ் பாடத்துல ஃபெயில் ஆயிட்டேன். சோ இதான் மேட்ரா? தமிழ் பாடத்துல ஃபெயில் ஆனவங்க யாரும் கவலைப்பட மாட்டாங்க விஷ்ணு. விஷ்ணு, இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? இல்ல டாடியை கூப்பிட்டுமா? கூப்பிடு பிரியா. விஷ்ணு, 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 டேய் விஷ்ணு, கதவை திறடா. டேய் விஷ்ணு, கதவை திறடா. விஷ்ணு, பா, தம்பி கதவு மூடிட்டு திறக்க மாட்டேன்றான்ப்பா. விஷ்ணு, விஷ்ணு, டாடி வந்து கதவு தர. விஷ்ணு, விஷ்ணு, ஹாப்பி பர்த்டே மை டாடியா? ஏய், இதுக்குதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? இல்ல, என்னோட பர்த்டேயும் எங்க அக்காவோட பர்த்டேயும் கொண்டாடுற எங்க டாடி எங்க அம்மா இறந்ததுல இருந்து அவருடைய பர்த்டே கொண்டாடுறது இல்ல. அதனாலதான் வாங்க டாடி கேக் வெட்டலாம். ஹலோ மிஸ்டர் ரகுராம், சொல்லுங்க. நாங்க பெஸ்ட் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம்.
விஷ்ணு டாடி என்னப்பா ஆச்சு? உடம்பெல்லாம் குளிருது டாடி. கண்ணெல்லாம் அப்படி வலிக்குது. உடம்பெல்லாம் அப்படி எரியுது. யாரோ என்ன பிடிச்சா அமுக்குற மாதிரி இருக்கு டாடி. டாடி ரொம்ப பயமா இருக்கு டாடி. டாடி ஏன் டாடி ஃபீல் பண்றீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு ஏதாவது ஆயிடுன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் தான் கூடவே இருக்கேன்ல, பயப்படாத. எனக்கு இப்போ குளிர் இல்லை. நான் இப்போ ஏஞ்சி உக்காரட்டுமா டாடி? சரிப்பா எந்திரி. விஷ்ணு 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 இது உன் பையனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். உன் பையனுக்கு வந்த நோய் பல பேர் சாவுக்கு காரணமா இருக்கிற ஒரு வகையான ஜுரம் தான். அதை தாங்குற அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உன் மகனுக்கு மட்டும் இல்ல, இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் யாருக்கிட்டையுமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்து விகிதத்தை விட நச்சுத்தன்மை ஜாஸ்தியா இருக்குடா. அதை விட தலை வலிச்சா மாத்திர, வயிறு வலிச்சா மாத்திர, கண்ணு வலிச்சா மாத்திர, காது வலிச்சா மாத்திர, பல்லு வலிச்சா மாத்திர, எல்லாத்துக்கும் மேல பெரிய கொடுமை, கொஞ்சம் மன்னிச்சுக்குங்கம்மா, பொண்டாட்டி கிட்ட படுக்க போறது கூட மாத்திர. அந்த அளவுக்கு மனுஷ உடம்புல சக்தி செத்து போச்சுடா. அப்பா, மணிமார் அங்கிள் அவ்வளோ சொல்லியும் லேபுக்கு போயிட்டு வரீங்களா? நேத்து வரைக்கும் நம்ம தம்பி நம்ம கூட இருந்தான்ப்பா, ஆனா இன்னைக்கு அவன் இல்ல. பணத்துக்காக ஏன்பா இப்படி? இந்த ஜுரத்துல உன் மகன் மட்டும் இல்லடா, எத்தனையோ சின்ன பசங்க, பொண்ணுங்க, குழந்தைங்க, பெரியவங்கன்னு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இந்த நாட்டுல மனுஷனுக்கு நோய் வந்தா அந்த நோயை வச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிக்க நினைக்கிற ஒரு கூட்டம், வந்த நோய்க்கு மாடான ஒரு பேர் வச்சு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு கூட்டம்னு இருக்காங்களே தவிர நோய் தீர மருந்து கண்டுபிடிக்க இங்க யாருமே இல்லடா. வளர்ந்துகிட்டு இருக்கிற நாகரிக உலகத்துல இதை சாப்பிடு இதை சாப்பிடாதன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்ல, நேரமும் இல்ல. கண்டுபிடி, நம்ம நாட்டுல விளையிற மூலிகையில இருந்து மருந்தை கண்டுபிடி. நீ உருவாக்குற மூலிகை மருந்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்குடா. இதுவரைக்கும் பணம் சம்பாதிக்க மட்டுமே மூலிகையை தேடி போனேன். இனிமே நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு போ. எதை சாப்பிட்டாலும் மனுஷனோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையாம இருக்க ஒரு மருந்தை கண்டுபிடி. அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு
இந்த நாடு முழுவதும் டிவி சேனல் பத்திரிகைன்னு வச்சுக்கிட்டு மக்களோட நேரடி தொடர்புல இருக்கிற என்னால முடியும். ஒரு நண்பனா உன்னோட ஆராய்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்க கூட வந்த அந்த பொண்ணு ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நீ என்ன விளையாட்டு காட்டினாலும் நான் பென்ட்ரைவருக்கு அடுத்து சொல்ல மாட்டேன். நீயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்பா ஆர்த்தி, அப்பா அப்பா என்ன பாச்சு? ஆர்த்தி, நீ எப்படிமா இங்க? உங்களை தேடிதாப்பா நானும் பிரியாவும் இங்க வந்தோம். ரிலாக்ஸ். எங்கடா பிரியா? எங்க பிரியா? பாடி. ஏய்! ஏய்! எங்கடா பிரியா? ஆச்சி! என்ன துணிடி உனக்கு? ஏய்! ஏய்! விடுடா. ஏய், உன் சொந்த பொண்ணு இந்த பொண்ணு முழுசா மானத்தோட உசுரோட உனக்கு வேணும்னா உன் ஃபார்முலா இருக்கிற பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு சொல்றா. சொல்லாதீங்கப்பா, சொல்லாதீங்க. பணத்துக்காக நம்ம நாட்டோட பசுமைய ஃபாரின் காரணங்களுக்கு விற்க நினைக்கிற இவனுங்க கையில அது போக கூடாது. ஓவரா பேசாதடி. ஆடி சத்தடி. அலெக்ஸ், அவள ஒண்ணு செஞ்சிராத. தரேன், பென்ட்ரைவ் தரேன். பிரியாவை ஆர்த்தி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன கட்டி போட்டுக்கிறது சங்கிலி அவுத்துடு. நான் மறைச்சு வச்சிருக்க அந்த பென்ட்ரைவ் எடுத்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க இந்த காட்டை விட்டே போயிடும். வர்றேன், உன் பொண்ணோட வர்றேன். விளையாட்டு கடினா உண்மையிலே அடிப்பியா? இப்ப வலிக்குதா? ஏய் ஆர்த்தி, விடுறி, வலிக்குதுடி. நம்ம போட்ட பிளான் தானே, விடுறி. ஐயோ, இப்போ வலிக்குதா? பெரிய கோகர்டி நீ. ஏய் ஆர்த்தி, நில்றி. என்னோடு பசுமை
ஆர்த்தி ஆக்டிங் செம. அப்படியே சயின்டிஸ்ட் நம்பிட்டாரு. நம்ம லட்சியம் சீக்கிரம் நிறைவேற போகுது. என்ன இன்ஜினியர் மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? அப்பா மூலிகை ஆராய்ச்சிக்காக ஃபாரஸ்ட்டுக்கு போனார்ல, மனுஷ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய மெடிசனை கண்டுபிடிச்சிட்டாராம். அவர் மெடிசன் கண்டுபிடிச்சிட்டாருன்னு பிரியா சொன்னதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அதை விட பெரிய சந்தோஷம் உன் கண்ட்ரோல் இருக்கிற ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் மூலிகை மலை இருக்குங்கிறது. என்ன பிரியா, என்னாச்சு? மெடிசனை கண்டுபிடிச்சிட்டேன், உடனே வீட்டுக்கு வரேன்னு அப்பா சொன்னாரு. இன்னும் வரல. செல்லும் சுவிட்ச் ஆஃப். அப்பாக்கு ஏதோ ஆயிருக்கும்னு பயமா இருக்கு ஆர்த்தி. என்ன சொல்ற பிரியா? லேட் ஆனாலும் வந்துருவாருன்றதுக்கு அவர் ஒன்றும் பக்கத்துல இருக்க கடைக்கு போல பிரியா, காட்டுக்கு போயிருக்காரு. அப்பா கிட்ட இருந்து தகவல் வரலன்னு நம்ம வருத்தப்படுறதை விட நேர்ல போய் பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன பிரியா யோசிக்கிற? அப்பா என்ன 4-5 பிள்ளைங்களை பெத்து போட்டு வச்சிருக்காரு. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் போய் பாக்கிறதுக்கு. நீ ஒரே ஒரு பொண்ணு, நீ தான் ரிஸ்க் எடுக்கணும். அவ்வளோ தூரம், அதுவும் காட்டுக்குள்ள நான் மட்டும் எப்படி? ஏய், ஃப்ரெண்டு நான் இருக்கு இருக்கேன். அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பு உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவருக்கு ஒரு பொண்ணு தான். ஐ எம் வெரி லக்கி. எஸ் எஸ். ஆர்த்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம போட்ட பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு. சார், அந்த ஆளும் அந்த பொண்ணும் எங்க தேடியும் கிடைக்கல சார். யோ, எப்படியா கிடைப்பாங்க? அதான் கிடைச்ச கோட்டை ஒட்டியே. என்ன சார் சொல்றீங்க? பிரியாவை பிடிச்சிடுவான்னு சொன்னீங்க. உங்க செல்லுல இருக்கிற போட்டோவை கட்டி இதுதான் பிரியான்னு சொன்னீங்க. கூட இந்த மேடம் நின்னாங்க. இவங்க தான் பிரியான்னு நினைச்சிட்டு இவங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். சரி, அதை விடு. யோ, இனி இந்த வேஷத்துல அலையாத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம அழகு சுந்தரி மாதிரி வராது. என்னடா இவ்வளவு நல்ல ஷார்ப்பா பண்ணியிருக்க? என்ன சார் விஷயம்? அந்தோணி, நம்ம காட்டுக்குள்ள மலைவாசிக்காரன் ஒருத்தன் கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு தெரியுதா? அவ எனக்கு வேணும் சார். ஏய், இந்த யாரு என்ன ஏதுன்னு நொட்டை கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. அவ எனக்கு வேணும். முடியுமா முடியாதா? சார், முடியாதா? என்ன சார் சொல்றீங்க? முடியும். ஆனா இருட்டின உடனே பெரிய பெரிய முதலைங்க காட்டுக்குள்ள சுத்துது, அதான். யோ, அந்த வெள்ளச்சிப்பாக்காரன்னு சொல்றியா? ஆமா. அவன் மியூசிக் டைரக்டரியா? காட்டை விட்டுனா அவளை டென்ட் அடிச்சு தங்கி இருக்கான். அவன் அப்பப்ப காட்டுக்குள்ள வந்து போவான். அதை விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். நீ அவளை பிடிச்சிட்டு வர்றேன், பிடிச்சிட்டு வர்றேன்.
சரி தலைவரே, அது பட்டா நிலம் தான். அதுல நிக்கிறது உங்க மரம் தான். காடை ஒட்டி இருக்குல்ல, அதனாலதான் அந்த ரேஞ்சர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிட்டு வெட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு. அப்புறம் என்ன பேசி வேலையை முடி. சரி தலைவரே. நான் என்னையாச்சுண்ணே உங்ககிட்ட தேடிட்டு தான் இருக்கேன் சார், கிடைக்கல. 20 கிலோமீட்டர் சுற்றளவு காடு. எங்க இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்தோணி, அந்த பொண்ணு எங்க இருக்கிறான்னு உனக்கு நல்லா தெரியுன்றது எனக்கு தெரியுயா. நான் எதை சொன்னாலும் தட்டாம செய்யற நீங்க இந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் என்னையா தயக்கம்? என்னாச்சுயா உங்களுக்கு? என்னடா ஆச்சு? கட்டாரு பாம்பு கட்டாரு போடுறாரு. கட்டாரு கட்டாரு கட்டாரு. ஐயோ கட்டாரு தூக்குறாரு தூக்குறாரு. நில்லுங்க! எங்க போறீங்க? நில்லுங்க! நில்லுங்க! அவர் எங்க தூக்கிட்டு போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு. இங்க இருந்து ஹாஸ்பிடல் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. போறதுக்குள்ள செத்துருவாரு. வாயில நொர தள்ளிருச்சு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இறக்கி படுக்க வைங்க, அவரை நான் காப்பாத்துறேன். சீ விடு. ஜம்பொண்ணு. இவர் இருக்கிற இந்த நிலைமையில இவரால் இந்த மூலிகை கடிச்சு மென்னு தின்ன முடியாது. உங்கள யாராவது ஒருத்தர் வாயில போட்டு நல்லா மென்னு சாராக்கி அவர் வாயில விடுங்க, முழுங்கிடுவாரு. விஷமும் முறிஞ்சிடும். ஏன் யோசிக்கிறீங்க? என்ன சீக்கிரம். இவரை தவிர எல்லாருமே சரக்கு அடிச்சிருக்காங்க. நாங்க உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவங்கள தூக்கிட்டு வந்தோம். ஆனா அவங்க எங்க ஆளுங்க ஒருத்தன் உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்கள எப்படி சார் காட்டி கொடுக்க முடியும்? வரேன் சார். அந்தோணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பச்சை கறிக்கல ஓனையா இருந்தோம். இப்ப நன்றி உள்ள வீட்டு நாயா மாறிட்டன்றியா? ஆமா. அந்தோணி, வேட்டைக்கு உதவாத வீட்டு நாய்க்கு காட்டுக்குள்ள என்னடா வேலை? இப்போ இந்த காட்டை விட்டு வெளியே போறோம். அந்த பொண்ணுக்கு தப்பா ஏதாவது நடந்துச்சு, மறுபடியும் காட்டுக்கு வருவேன். மரம் வெட்ட இல்ல. ஆர்த்தி! 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 ஏந்திரி ஆர்த்தி! ஆர்த்தி! நான் ஆர்த்தி! அங்க பாரு கொலம்பஸ். நைட்டு கரடிக்கு பயந்துட்டு ஓடினேன்.
எவ்வளவு தூரம் ஓடுனேன்னு தெரியல. அங்க ஒரு குடிசை இருந்துச்சு. அங்க அப்பாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க பிரியா. என்ன சொல்ற ஆர்த்தி? அப்பாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? யாரு? யாருன்னு தெரியல. அவங்க யாரையும் நான் பார்க்கல. அது சொல்லலான்னு உன்னை தேடி ஓடி வரும்போது மயங்கி விழுந்துட்டேன். அப்பாவை கட்டி வச்சிருக்க இடம் எனக்கு நல்லா தெரியும் பிரியா. வா, நான் கூட்டிட்டு போறேன். அப்பா, ஆர்த்தி, பிரியா, அப்பா, பிரியா. Excuse me? No. பிரியா, ஃபீல் பண்றதுக்கு இது டைம் இல்ல. அவங்க வந்துருவாங்க. வா போலாம். பாத்து சீக்கிரம். பாத்துப்பா, பாத்து. ஆளை காப்பாத்தினால் மட்டும் போதாது, அவர்கள் ஆவணங்களையும் காப்பாற்ற வேண்டும். அதுதான் என் போன்ற வீரனுக்கு அழகு. அத்தாடி, விட்டுட்டு போயிட போறாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு ஓடுறா கொச்சா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசி வாங்கி செக்ரட்டரியேட்டில் பணம் கட்டி பர்மிஷன் லெட்டரோட தான் இந்த காட்டுக்குள்ளே வந்தேன். பர்மிஷன் லெட்டரை ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அலெக்ஸ் கிட்ட கொடுத்தேன். வெளியில் தங்கிக்கிட்டு உங்கள் ஆராய்ச்சிக்காக காட்டுக்குள்ளே வந்து போக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற பர்மிஷன் நாட்கள் போதாது. அதனால் நீங்கள் காட்டுக்குள்ளே தங்கிக்கலாம்னு சொல்லி அலெக்ஸ் நான் தங்குறதுக்கு குடிசை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சிக்கு தேவையான லேப் பொருட்களையும் அவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எனக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக இருந்தார். மூலிகை பறிக்க மூலிகை காட்டுக்கு போனேன், மூலிகை பறித்த ஆராய்ச்சியை தொடங்கினேன். அலெக்ஸ் எனக்கு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ஹோட்டல் சாப்பாடு எனக்கு ஒத்து வராதால நானே சமைச்சு சாப்பிட்றேன்னு சொன்னேன். அதுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், அரிசி, காய்கறி, தண்ணீர்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து நான் சமைக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன். என்னுடைய ஆராய்ச்சி நல்லபடியாக நடந்துச்சு. ஒரு நாள் நான் குளிச்சுட்டு குடிசைக்கு வரும்போது அலெக்ஸ் என்னுடைய லேப்டாப்பில் இருந்து ஆராய்ச்சி ஃபார்முலாவை எனக்கு தெரியாமல் அவரோட செல்லில் வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கு அவர் மேலே சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அவரை நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சமயம் நான் இருந்தது அவர் கவனிக்காமல் அவருக்கு அந்த ஃபோனில் ஃபார்முலா, பேட்டன் ரைட்ஸ்ன்னு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தார். அலெக்ஸ் அவருடைய டியூட்டியை கூட பார்க்காம எனக்கு உதவி செஞ்சதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சி ஃபார்முலாவை திடத்தான்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. நான் காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிய நாளுக்கு முன்னாடியே என்னுடைய ஆராய்ச்சியை வெற்றிகரமாக முடித்தேன். அலெக்ஸ் இல்லாத நேரமாக பார்த்து நான் பேப்பரில் எழுதி வச்சிருந்த ஃபார்முலாவை லேப்டாப்பில் ஏற்றி பென் டிரைவில் அவுட் எடுத்தேன். லேப்டாப்பில் இருந்த ஃபார்முலாவை அழிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு அலெக்ஸ் மேலே ஒரு பயம் இருந்துச்சு.
அதனால் பெண்களை காட்டுக்குள்ளே எங்கேயாவது மறைச்சி வைக்கலாம்னு முடிவு பண்ணினேன். பெண்டைவை மறைச்சி வச்சுட்டு வந்து வாங்க வாங்க. என்ன சார் அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? ஆராய்ச்சி ஒன்றும் சரியா வரல. வந்துருச்சு, நல்லா வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். மூலிகையில கண்டுபிடிச்ச மெடிசனோட பாதி ஃபார்முலா என்னோட மொபைல்ல இருக்கு. பண்றதை கொடுங்க. பண்றதை கூட்டு குடிக்கிறியா இல்லையா? குட்டுன்னு சொல்றேன். மேல கை வைக்காத, அப்புறம் தப்பாயிடும். என்னடா தப்பாயிடும்? குர்ரா குர்ரா பண்றதை குடு. எங்கடா வச்சிருக்க? குடுறா. கடவுளே. சொல்றா, எங்கடா வச்சிருக்க? பென்ட்ரைவர் கொடுத்ததா உன்னை இந்த காட்டிலேருந்து விடுவேன்னு, இல்லைன்னா இங்கே கடந்த சாவுன்னு என்னை கட்டி போட்டு வச்சிட்டோமா இந்த அலெக்ஸ். அப்போது பென்ட்ரைவ் இங்கே தான் வச்சுருக்கீங்களாப்பா? ஆமாம்மா, இங்கே தான் பக்கத்தில் வச்சுருக்கேன். வாங்க போகலாம். பார்த்து காட்டுக்குள்ள என்ன பத்தி கேட்டு பாருங்க. ஆமாமா, நான் தான் காக்கி சட்டைக்காரங்க. காட்டில் மரங்களை காப்பாற்ற வேண்டிய ரேஞ்சருக்கு ஒரு மனுஷனை கட்டி போட்டு காப்பாற்ற வேண்டிய அவசியம். சார், நீங்க நினைக்கிற மாதிரி சயின்டிஸ்ட் ரகுராம ஏன் சுயநலத்துக்காக அடைச்சி வைக்கலண்ணா. நம்ம நாட்டில் விளையிற மூலிகையில் இருந்து கண்டுபிடிக்கப்படுற மருந்து ரகுராமோட பண வரைக்கு அடிமைப்பட்டு வெளிநாட்டுக்காரனுக்கு விலை போக கூடாது. நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயன்படணுன்றதுக்காக தான் அவரை கட்டி போட்டேன். அப்போ அந்த பொண்ணு கூட நீங்க? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் ஆர்த்தி. அவ கூட ஃபாரஸ்டுக்குள்ள வந்தவ தான் ரகுராமோட பொண்ணு பிரியா. ஆர்த்தியை வச்சு இங்க பிரியாவை வரவழைச்சது கூட நான் கேட்டு கொடுக்காத பென் டிரைவை பிரியா கேட்டா சயின்டிஸ்ட் ரகுராம் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில தான். சயின்டிஸ்ட் ரகுராம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வரதுக்கான பெர்மிஷன் லெட்டர் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே காட்டுக்கு கீழே இருக்க என்னோட ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு காப்பியை கொடுத்துட்டு தான் உங்களை பார்க்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. அவரை பற்றி என்னோட ஸ்டேஷன் உள்ளவங்கிட்ட நான் கொஞ்சம் விசாரித்தேன். அப்படி ஒரு ஆள் காட்டுக்குள்ளே வர்றதோ போகிறதோ இல்லைன்னு சொன்னாங்க. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு என் மனசில் பட்டுச்சு. அதான் அவரை தேடி நான் காட்டுக்குள்ளே வந்தேன். நீங்கள் அவரை கடத்தி கட்டி போட்டிருந்ததையும் பார்த்தேன்.
ரேஞ்சர் சார், சயின்டிஸ்ட் ரகுராம் வெள்ளக்கார பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒன்றும் மூலிகை ஆராய்ச்சிக்கு வரல. பணத்துக்காக ஏன்பா இப்படி? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? அவர் எங்க அப்பா. நடந்த தவறுக்கு காரணம் ரகுராம் தன் மகனோட மரணத்துக்கு அப்புறம் மனம் மாறி நம்ம நாட்டுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்தது உங்களுக்கு தெரியாம போனதுதான். இங்கதான். அலெக்ஸ், உன்னால முடியாதது நான் முடிச்சிட்டேன். கிடைச்சிச்சு. இதில் ஆமா I'm very lucky. Hey! 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 என்ன பண்ற? Hey! குட்ரா! Hey! Hey, குட்ரா! Hey! Hey! குட்ரா! ஏய் நில்லு. குட்ரா, பென்ட்ரைவ் குட்ரா. குட்ரா பென்ட்ரைவ். ஏய், யாரா நீ? சந்தோஷ் குமார், நீயா? That's it. Shit. என்ன சார், உங்க பத்திரிக்கை நம்பர் வந்துட்டு போறாரு. இன்னைக்கும் அதே அட்வைஸ் தானா? சார், அவர்லாம் பிறப்புலேயே பெரிய கோடீஸ்வரர். நாடு மக்கள் சேவைன்னு அவர் வாழலாம். ஏன்னா அவரோட டிவி சேனலும் பத்திரிக்கையும் நாட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கு. இந்தியாவில் 1 லட்சம் செலவு பண்ணாருன்னா இங்கிலாந்தில் 10 லட்சம் சம்பாதிப்பார். அவர் மாதிரி நாமளும் நாடு மக்கள்னு வாழ்ந்தோம்னா நாளைக்கு நடு ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும். என்ன சார் சொல்றீங்க? பையன் செத்துட்டான், லாபம் ஊரா எப்படி சார்? உங்களை நம்பி தானே விளையாட்டுக்காரனை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாரி சார். ரகுராம் போயிட்டான். நாட்டுக்காக மக்களுக்காக காட்டுக்கு போயிட்டான். வெளிநாட்டுக்கு அனுப்பி என்ன படிக்க வச்சது நீதான். ரகுராமுக்கு டிரைவர் ஆக்கி அந்த நடவடிக்கை கவனிக்க சொன்னது நீதான். போயிடுச்சு, என்ன எல்லாம் போயிடுச்சு. இனிமே என்ன பண்ண போறோம்? நாமளும் நம்ம அப்பா தாத்தா மாதிரி 5க்கு 10க்கு நாட்டு மருந்து தான் பிழைக்க போறோமா? போனே
இது ஏன் சொத்து, எனக்கு தான் சொந்தம். இதை பறிக்கணும்னு நினைக்காத, புரியுதா? உனக்கு புரியணும், புரிஞ்சுக்கோ. டேய் சந்தோஷ்குமார் வேண்டாம். டிரைவர் கடிச்சிச்சுல்ல, அவர் உயிரோட விட்டு போ ப்ளீஸ். ஆர்த்தி 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 வாடா ரேஞ்சர், நீ பொண்ணுங்களை வச்சு பொறுக்கிட்டு வர சொன்ன பென் டிரைவ் அவங்க கிட்ட இருந்து நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். கேள்விப்பட்டேன் உனக்கு நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப பிடிக்குமாமே. முதல்ல அந்த பென் டிரைவை பிடி.
குட்ரா பென்ட்ரைவ் குட்ரா. ஏய் குட்ரா. பாட்டும் நானே பாவமும் நானே, பாவி உனை நான் கைது செய்வேனே. பறவைங்களோட சத்தத்தை பதிவு செய்ய வந்த உனக்கு சயின்டிஸ்ட் ரகுராம முரட்டு இருட்டில் மொட்டை தலையோட தேட வேண்டிய அவசியம்? பிரியாவை அந்தோனி தூக்கிட்டு வரும்போது உன்னை பார்த்து கீழே இறக்கி விட்டான்னு நினைச்சியா? பின்னாடி நான் என்னண்டா? எனக்கு உன் மேல சந்தேகம் வந்தது. ஓய் மீனியம் கிளைஞன் களவாணி தின களவாணி பையன் காக்கி சட்டக்காரன் யோசிக்கிறியா? யோசி. ரேஞ்சர் சார், உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க. இவனை என் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். வாடா, பாட வந்த உன் பட்டையை எடுக்கிறேன் பார். சந்தோஷ் குமார், சந்தோஷ் குமார், டேய் எங்கடா இருக்க? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் ஆர்த்தின்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் பிரியா தம்பி விஷ்ணு இறந்ததையும் ரகுராம் திருந்திட்டாருன்றதையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சந்தோஷ் குமார் எங்கடா இருக்க? உயிருக்கு உயிரா இருக்கிற நல்ல நட்பை மக மாதிரி பாசத்தை காட்டுற அப்பாவோட பாசத்தை கெடுத்துக்கிறேனோன்னு என் மனசாட்சி அப்பப்போ சொல்லுது அலெக்ஸ். எனக்கும் தான். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? என் லட்சியம் என்ன ஆகுறது? சந்தோஷ் குமார், சந்தோஷ் குமார், சந்தோஷ் குமார், சந்தோஷ் குமார். அலெக்ஸ், நீயும் நானும் பழக ஆரம்பிக்கும் போது பிரியாவோட அப்பா ரகுராம் நம்ம நாட்டு மூலிகையில இருந்து தயாரிக்கப்படுற மெடிசனையும் அதோட ஃபார்முலாவையும் பணத்துக்காக வெளிநாட்டுக்கு விற்கிறாரு. இது நம்ம நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ செய்யற பெரிய துரோகம்னு உங்ககிட்ட சொல்லி ஆதங்கப்பட்டேன். அப்படி ஆதங்கப்பட்ட அப்பாவி ஆர்த்திக்கு கொஞ்சம் உலகம் புரிஞ்சிருச்சு. என்ன அலெக்ஸ் பாக்குற? பிரியாவோட அப்பாவுக்கு வெளிநாட்டில் பாராட்டு விழா நடத்துறாங்கன்னு பிரியா அவங்க அப்பா கூட வெளிநாட்டுக்கு போறான்னு சொன்னனா? பிரியா மட்டும் போகல, அவங்க கூட நானும் போனேன். அந்த ஃபங்க்ஷன்ல சயின்டிஸ்ட் ரகுராமுக்கு வெள்ளக்காரங்க கொடுத்த மரியாதை, பணம், புகழ், பூமாலை எல்லாத்தையும் பார்த்தேன்.
அந்த ரகுராம் இருக்கிற இடத்துல என்னை வச்சு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஐயோ, சொர்க்கத்துல நான் தேவதையா நிக்கிறேன். ரகுராம்க்கு கிடைச்ச அந்த புகழ், மரியாதை, செல்வாக்கு எனக்கு வேணும் அலெக்ஸ். ஏய், குடு குடுடா, குடு அலெக்ஸ். குடு அலெக்ஸ், குடு அலெக்ஸ், குடுடா, குடுடா. குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன். குடுக்க போறியா இல்லையா? உன்ன துரோகி, என்னடி பாக்குற? நீ இப்ப பொண்ணே இல்ல, பூமாலைக்கு ஆசைப்படுற போனோம். எடுத்துட்டு போடி. பிரியா உன்னை கூட படிச்ச ஒருத்தியா நினைக்காம தன் கூட பிறந்த சகோதரியா நினைச்சா பாரு. அந்த நட்பு உனக்கு வேண்டாம். தன் மகளோட ஃப்ரெண்டா பார்க்காம சொந்த பொண்ணா நினைச்சாரே சயின்டிஸ்ட் ரகுராம். அந்த பாசம் உனக்கு வேண்டாம். தனக்கு வந்தது என்ன நோயினே தெரியாம செத்து போனானே அந்த சின்ன பையன், பிரியாவோட தம்பி. அவன் மரணம் உனக்கு சாதாரணமா தெரியுதுல்ல? பணத்தையும் புகழையும் வெறித்தனமா காதலிச்சிட்டு இருக்க ஒன்ன உசுரா நினைச்சு காதலிச்சம் பாரு. அதுக்காக என்ன அடிச்சு கொன்னுட்டு பென்ட்ரைவ் எடுத்துட்டு போடி.
ஏன் சாரி சார், இந்தாங்க. நம்ம நாட்டில் விளையிற பசுமை எவ்வளோ முக்கியமானதுன்னு ஆர்த்தி சொல்லி தான் எனக்கு தெரியும். நீங்க யார ஹீரோ ஹீரோயினி முடிவு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட வலுவான பசுமை பாதுகாக்கப்படும் நினைக்கிற ஒவ்வொரு ஆணும் ஹீரோ தான், ஒவ்வொரு பெண்ணும் ஹீரோயினி தான். Raja Batam Via po ondo virinti dumune Odi dune unui kaka Yanai kabanta kota me